இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் மகிமை டிவி மூலமாக சந்திக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். நீர்நிலைகள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மோடு சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். இந்த நாளிலும் இன்னும் ஒரு நீர்நிலையை நாம் பார்க்கலாம். மழை குளங்களை நிரப்பும் என்று சொல்லி குளங்கள் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். சங்கீதம் 84 6வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 84வது சங்கீதம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்று ஆக்கி கொள்கிறார்கள். இங்கே எத்தனை நீர்நிலை வந்துட்டு பாருங்க. நீரூற்று வருகிறது, மழை வருகிறது, குளங்கள் வருகிறது. இதெல்லாம் பள்ளத்தாக்கு நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நடத்துகிற கர்த்தரை இதில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் நம்மை பள்ளத்தாக்குகளை நிரப்புகிற ஒரு தேவன். தண்ணீரால் அதை நிரப்புகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பள்ளத்தாக்குகள் எதுவாக இருந்தாலும் அதை நிரப்புகிற தேவன். அதை உருவ கடந்து போகும்படி கர்த்தர் நம்மை சில நேரங்களில் வழி நடத்துகிறார். அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. சில நேரம் அதை ஒத்தி போடவே முடியாது. சில சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து போயே ஆக வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை நல்ல குணமுள்ள நற்கனியுள்ள மனிதர்களாக மாற்றுகிறது. சில வழிகள், சில கர்த்தர் நம்மை செம்மையான பாதையில நடத்துகிற தேவன். ஒருவேளை நமக்கு அது கஷ்டமான பாதையா தெரியலாம், அது கற்கள் முட்கள் நிறைந்ததா தெரியலாம். ஆனால் அது சரியான பாதை. கர்த்தர் நம்மை நடத்துவார் என்றால் அது சரியான பாதை. கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடத்தும் போது நாம் நடப்பதற்கு கடினமான விஷயமா அதை ஃபீல் பண்ணலாம், நாம் உணரலாம். ஆனால் அதில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் அப்படிப்பட்ட பாதை நமக்கு காட்டப்படுகிறது அல்லது நியமிக்கப்படுகிறது என்று சொன்னால், நம்மை இன்னும் மேன்மையானவர்களாக உருவாக்கும்படியாகவும், நம்மிடத்திலே தேவனுடைய வல்லமையை வெளிப்படும்படியாகவும், நம் மூலமாக தேவன் மகிமைப்படும்படியாகவும், தம்மண்டை அநேகரை கூட்டி சேர்க்கும்படி, நம்மை கொண்டு தம்மண்டை அநேகரை கூட்டி சேர்க்கும்படியாகவும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நாம் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தேவன் வைக்கிறார். இங்கே மழையானது குளங்களை நிரப்புகிறது. குளங்கள் என்பது வெட்டப்பட்ட பள்ளங்கள், தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய பள்ளங்கள். அதிலிருந்து அநேக பயனுள்ள வேலைகளுக்காக, பாசனத்திற்காக தண்ணீர் பயன்படுத்தப்படும். அந்த தண்ணீரை தேக்கி வைத்திருக்கிற ஒரு குளம், அதிலிருந்து தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு விதமான நல்ல காரியங்களுக்காக அதிலிருந்து தண்ணீர் எடுத்து அது வாய்க்கால் வெட்டப்பட்டு அது பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல நம் குளங்களாய் அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ள நம்ம நின்று கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மேல் மழையை பெய்ய பண்ணி நம்மை நிரப்பி நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கவும், அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமான வாய்க்கால்களாகவும், அநேகருக்கு நம்மை பயன்படுத்துகிற விதமாகவும் அவர் செயல்படுகிறார். பாருங்க, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றது உங்க வீட்டில் நடந்து கொண்டே இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆரம்பத்திலிருந்து இந்த பிரச்சனை ஓயவே இல்லை அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சு புலம்பிக் கொண்டு இருக்கலாம், அதை வச்சு அழுது கொண்டே இருக்கலாம். அது குறிப்பாக பெண்கள் சில பிரச்சனையில மாட்டிட்டாங்கன்னா என்னாலும் அந்த பிரச்சனையை நினைச்சு அழுகிற வழக்கம் உண்டு. யாருக்கும் தெரியாம நான் அழுவேன். என்னுடைய சமையலறையில சமைச்சு கொண்டிருந்த கண்கள்ல கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும், நான் அழுது கொண்டே இருப்பேன்னு சொல்ற பெண்கள் உண்டு. ஏதோ ஒரு காரியம் என்னாலும் இதே பிரச்சனையா இருக்கு. அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வாழ்க்கை சரியா செட் ஆகல, விவாகரத்து வரைக்கும் போய்கொண்டு இருக்குது பிரச்சனை. அது நிமித்தமா குடும்பத்துக்குள்ள அப்பா அம்மா பிள்ளைகள் கணவன் மனைவி என்று எல்லாருக்குள்ளும் ஒரு விதமான குழப்பம். இதுல அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த விஷயத்துல நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அது எப்படி முடிய போகுதுன்னே தெரியாம, எப்படி அதை விட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைமைக்கு நம்ம திரும்புவோமா இல்லையான்னு தெரியாம அழுது கொண்டே இருக்கிற சூழ்நிலையில நீங்க யாரோ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அல்லது
சொத்து தகராறுகள். சில வீடுகளில் சொத்து இருக்கிறதான் பிரச்சனையே. சில பேருக்கு சொத்து இல்லாதது பிரச்சனை, சிலருக்கு சொத்து இருக்கிறது தான் பிரச்சனையே. இந்த சொத்து பிரிவினைகள், பாக பிரிவினைகள் வரும்போது ஏற்படுகிற தகராறு, ஏற்படுகிற வாய் சண்டைகள், கோபங்கள், மூர்க்கங்கள், அதனால் வருகிற பிரச்சனைகள், இது நிமித்தமாக சில பேர் மனதளவில் அழுது கொண்டே இருக்கலாம். எப்பொழுதும் துக்கமுகமாகவே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில இழப்புகள், இதுதான் உங்க பள்ளத்தாக்கா இருக்கும். இழப்பு, இழக்க கூடாததை நான் இழந்துட்டேன்னு சொல்லுவீங்க. விலையேற பெற்ற எனக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளைய நான் இழந்துட்டேன், எனக்கு அருமையானவங்களை நான் இழந்துட்டேன், கணவரையோ மனைவியையோ பெற்றோரையோ யாரையோ ஒருத்தரை இழந்ததுனால அழுகையின் பள்ளத்தாக்குல நீங்க நடந்து கொண்டு இருக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து நீங்க அதை கடந்து வந்து வேதனையோடு கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். சில குடும்பங்கள்ல சில பேருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள், பணத்துல ஏமாற்றப்பட்டேன், நகையில ஏமாற்றப்பட்டேன், பொருட்கள்ல ஏமாற்றப்பட்டேன், நம்பி இருந்தவங்க மோசம் பண்ணிட்டாங்க, நம்பி கொடுத்ததை ஏமாத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றங்கள் நிமித்தமா நீங்க அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்து கொண்டு இருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில இத்தனை வருடம் ஆகியும் திருமணமாகி இன்னும் நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி அழுகையில அதை மற்றவங்க அதை எள்ளி நகையாடுறது நிமித்தமா, மற்றவர்கள் ஏளனம் பண்ணுகிறது நிமித்தமா, துச்சமா மதிக்கிறது நிமித்தமா, பேசத்தகாத வார்த்தைகளை பேசி மனதை காயப்படுத்துகிறது நிமித்தமா நீங்க அழுது கொண்டே இருக்கலாம். உங்களுடைய மனதுல கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது, உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர். அழுகையின் பள்ளத்தாக்குல நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க. சில பேர், சில ஆண்கள் நல்ல வேலை கிடைக்காம இன்னுமா என்னுடைய வாழ்க்கையில ஒரு வேலைக்காக நான் அலைந்து கொண்டே இருக்கணும், ஆண்டவரே நான் உங்க பிள்ளை தானே, நீர் என்னை நேசிக்கிறீரே, நீர் எனக்கு ஒரு வேலையை தந்துடக்கூடாதான்னு சொல்லி நீங்க ஆண்கள் சில பேர் உங்களுடைய மனதளவுல அழுகையின் பள்ளத்தாக்குல நீங்க நின்று கொண்டு இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு கடன்கள், தவிர்க்க முடியாத இதை தொலைக்க முடியாத கடன் பாரங்கள், பிரச்சனை, இந்த கடனால வர்ற பிரச்சனைன்னு சொல்லி அழுகையின் பள்ளத்தாக்குல நின்று கொண்டு இருக்கலாம். சில பேருக்கு பாவ பழக்க வழக்கங்கள், இதை விட்டு வெளியே வரணும்னு தான் நினைக்கிறான், ஆனா என்னால முடியவே இல்லையே, இது நிமித்தம் என்னாலதான் என் குடும்பத்துல இவ்வளோ கேடுக்கும் காரணம், கெட்ட விஷயத்துக்கும் காரணம் நான் தான், ஆனா என்னால இதை விட்டு வெளியே வர முடியலன்னு சொல்லி நீங்க அழுகையின் பள்ளத்தாக்குல நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீங்கள் அதை நீரூற்றாக்கி கொள்ள முடியும். மழை உங்கள் குளத்தை, உங்களுடைய பள்ளத்தை நிரப்ப முடியும். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதமான மழையை கட்டளையிட்டு உங்கள் பள்ளங்களை நிரப்புகிறார், உங்கள் குளங்களை நிரப்புகிறார். உங்கள் வாழ்க்கையில இந்த காரியங்கள், இந்த சூழ்நிலைகள், தேவனை நேசிக்கிற பிள்ளை அல்லவா, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ, என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய வியாதி, என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய அடியா என்று சொல்லி நீங்க ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்குல நின்று கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தான் அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய், குளத்திலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் அது அனுப்பப்படுவது போல நீங்க அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை அனுப்புவது அல்லது சேனலைஸ், அதாவது உங்க மூலமா தான் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. உங்களை கொண்டுதான் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார், உங்களை கொண்டுதான் அநேகர் சந்தோஷப்பட போறாங்க. அதற்கு பாத்திரமாக நீங்கள் இந்த பாதையை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறது, உங்களை உற்சாகப்படுத்துகிறது, உங்களை தைரியப்படுத்துகிறது. 2 ராஜாக்கள் 3:17 ஒரு வசனம் இருக்கும், காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா தண்ணி வரும், பள்ளெல்லாம் நிரம்பும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில இது மாறுமான்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு விட்டு நான் வந்து தண்ணி நிரம்புமான்னு கேட்கறீங்கல்ல, நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, எப்படி சூழ்நிலை மாறுன்னு தெரியாது, ஆனா தண்ணீர் நிரப்பப்படும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நேராக, எப்படி அந்த இடத்துக்கு தண்ணீர் திருப்பப்பட்டதுன்னு தெரியாது, ஆனா அங்க தண்ணி வந்தது, அங்க அந்த பள்ளம் நிரப்பப்பட்டது. இதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யார் இன்றைக்கு அழுகையின் பள்ளத்தாக்குல நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவரே நீங்க உங்க ஆசீர்வாதமான மழையை பெய்ய சொல்லி இந்த குளங்களை எல்லாம், அந்த பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்ப போறீங்கப்பா. யார் யார் மனசெல்லாம் திருப்பணுமோ ஆண்டவரே, இவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி யார் யாருடைய இருதயத்துல எல்லாம் திருப்பணுமோ, அன்றைக்கு தண்ணீரை நீங்க திருப்பி விட்டது போல, காற்று இல்லாம மழை இல்லாம அங்க தண்ணீர் நிரம்பினது போல எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை யார் யாருடைய இருதயத்தை திருப்பணுமோ நீங்க திருப்புறீங்க.
ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு திருப்பம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அழுகையின் பள்ளத்தாக்கு மாறி ஆண்டவரே செழிப்பான சந்தோஷமான சூழ்நிலை, ஆண்டவரே குளங்கள் நிரப்பப்பட்ட தண்ணீரால் நிரப்பப்பட்ட அந்த அனுபவம் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை